ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்லாம் வாங்க. ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. 100 கிராம் எண்ணெய் இருக்கும். 1 கிலோ சிக்கன் இது நாட்டுக்கோழி. சுத்தம் பண்ணி கழுவி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது பக்கத்தில் வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொன்னிறமாக வதங்கணும். அது வதங்கி முடிச்சதுக்கப்புறமா தக்காளி போடணும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள் எப்போவுமே செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. எங்கள் வில்லேஜிலலாம் நாங்கள் கோழியை மேலே இருக்கிற அந்த இறகுங்களெல்லாம் கையால் பிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் நெருப்பு கொளுத்தி அந்த நெருப்பில் அந்த கோழியை வாட்டி அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. மஞ்சள் தடவி கழுவி அதுக்கப்புறமா தான் கட் பண்ணியே எடுத்துகிட்டு வருவாங்க தோட்டத்தில். தக்காளி போட்டு வதக்கியாச்சு. இதை பாருங்கள், கட் பண்ணி கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லுக்கு பூண்டு, இஞ்சி ஒரு பெரிய பீஸு, 2த்தையும் அரைச்சி அதில் சேர்த்துருக்குறேன். அது நல்லா வதங்கி வரட்டோன்னு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அது வதக்கினதுக்கப்புறம் தான் கறியை எடுத்து அதில் சேர்க்கணும். அது சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், தனியா கொஞ்சம், இது 3த்தையும் சேர்த்து வறுத்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பக்கம் நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பொடியை சேர்த்து செய்யும்போது வீடே தூக்கிட்டு போகிற மாதிரி கம்ம கம்ம கம்மான்னு வாசனையாக இருக்கும். எல்லோரும் எப்படி செஞ்சேன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்த குழம்பு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும் இந்த குழம்புல என்ன மிஸ்டேக்குன்றது. அந்த கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்றது எனக்கும் தெரியட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் எங்கள் கிராமத்தில் இப்படி தான் செய்வோம். நீங்கள்லாம் டவுனில் இருக்கிறவங்க எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கறி கொஞ்சம் நல்லா திருப்பி விட்ட பிறகு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்குறேன். கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்து அது கூட வேக வச்சோம்னா இந்த குழம்பு சாதத்துக்கும் போட்டு பிசையலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெரியும். என் மருமகளுக்கு சொல்லி கொடுத்து அவள் செய்கிறா, நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்கிறா அவள். என்ன பண்ணுறது, புது மணப்பெண்ணு, அதனால் ஸ்லோவாக தான் செய்கிறான். பயந்து செய்கிறா. இருந்தாலும் கிட்ட இருந்து சொல்லி கொடுத்து அவளுக்கு கற்றுக்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து கொதித்து வந்துடுச்சு. இப்போ